வாட் இஃப் எலக்ட்ரிசிட்டி டிஸப்பியர்ட்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கரண்ட் இல்லாம 1 ஹவர் கூட தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உலகத்துல நீங்க காலையில எந்திரிக்கும் போது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டே இல்லாம போனா என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு லைக் தான். அதை போட்டுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், போன்லாம் பவர் ஆஃப் ஆயிரும். வைஃபை, மொபைல் டவர்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே டெட் தான். கம்யூனிகேஷன் ஜீரோ. அதாவது நீங்க ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியாது. ஹாஸ்பிட்டல் ஷட்டவுன்ஸ். ஐசியூல வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும், பட் பேக்கப் பவர் இருக்கிற வரைக்கும் தான். லாங் பிளாக் அவுட்ஸ். பேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர்ல இருப்பாங்க. எமர்ஜென்சி சர்ஜரிஸ், டயாலிசிஸ் இதெல்லாம் பண்றது இம்பாசிபிள். அதற்கு அர்த்தம் ஆயிரக்கணக்கான உயிர் ரிஸ்க்ல இருப்பாங்க. சிக்னல் லைட்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிரும். மெட்ரோ ட்ரெயின், எலிவேட்டர், ஏடிஎம் மிஷின் எல்லாமே ஸ்டக் ஆயிரும். மிகப்பெரிய டிராபிக் ஜாம்ஸ் மக்கள் மத்தியில கன்ஃபியூஷன் செய்யப்படுத்தும். ஒன் டேலயே ஹோல் சிட்டியும் பிளாக் அவுட் ஆன மாதிரி ஆயிரும். இன்டர்நெட் பிளாக் அவுட்ஸ். சர்வர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். நோ யூடியூப், நோ கூகுள், நோ இன்ஸ்டாகிராம், நோ சோசியல் மீடியா. கேட்கவே கொடூரமா இருக்குல்ல? ஆஃபீஸ், பேங்க்ஸ், ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாமே ஃப்ரோசன் ஆயிரும். நீங்க ஜூம் மீட்டிங்க்கு லாகின் கூட பண்ண முடியாது. சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் மிஷின்லாம் ஆஃப் ஆயிருக்கும். மக்கள் பிஹேவியர்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படும். ஃபியர்ஸ்லயும் இருப்பாங்க, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு பேனிக்லயும் இருப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன ஆகும்னா, கடைகள்ல இருந்து திருட ஆரம்பிப்பாங்க. ஃபியூயல் கிராபிங்லயும் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. கோவம், சண்டை போடுறது, திருடுறது இது சொசைட்டியவே அன்ஸ்டேபிள் ஆக்கிரும். வித்தின் 1 டே பிளாக் அவுட்ல ஒரே ஒரு பிளாக் அவுட் டோட்டல் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ். இப்ப இருக்கிற நம்ம வாழ்க்கை 80% எலக்ட்ரிசிட்டி தான் நம்பி இருக்கு. அது இல்லாம போனா இமேஜின் கூட பண்ண முடியல. இப்ப உங்ககிட்ட நீங்க ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லாம சர்வே பண்ண முடியுமா? ஒருவேளை அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.